ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்குறது தெரியல சார் அப்படின்றாங்க இன்டர்டே ட்ரேடிங்கில். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து என்னோடய வெபினாரில் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி சார் சார்ஜஸ் எப்படி, டீட்டெயில்ஸ் எப்படி எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறீங்க, எப்படி சொல்லிக் கொடுங்க, எல்லாம் ஃபுல் டீட்டெயில் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் மை வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. என்னென்ன மாதிரி கண்டென்ட் கிடைக்கும், எப்படிலாம் நம்ம ரிகவர் பண்ண முடியும், என்ன மாதிரி நம்ம ட்ரேடிங் வியூஸை நம்ம எப்படி பார்ப்போம், எப்படி நம்ம வந்து கேண்டல்ஸை ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நம்ம ஸ்டடி பண்ணுறோம், எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த டீட்டெயிலில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் கூட உங்களுக்கு என்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு லைன் போட்டுவிட்டு அது சப்போர்ட், ஒரு லைன் போட்டால் அது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போது ஒரு லைன் மேலே போட்டுருவாங்க. ஸோ கீழே வரும், கீழே வந்து மேலே போகுது, இப்படி போட்டுட்டாங்கன்னா ஸோ இந்த லைனை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது வந்து காமன், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போது விலை வந்து இந்த பக்கம் ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா, இந்த இதுக்கு மேலே போனால் பை எடுத்துடலாம் அப்படின்னு, 101 போனால் பை எடுத்துடலாம் அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி கிடையாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அதனுடைய விலை வந்து உச்சபட்ச விலை வந்து 100 ரூபா போயிருக்குது அப்படின்னா, திரும்ப அந்த பக்கம் 101 போயிடுச்சுன்னா, 101 102க்கு மேலே போயிடுச்சுன்னா பை எடுத்துக்கலாம், பை 101க்கு அப்படின்வாங்க. ராங். ஏன் ராங் அப்படின்னா, கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து நீங்கள் கேண்டில் மட்டுமே வந்து கேண்டில் அது ஃபுல்லே போய் உயிரிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம யதார்த்தமாக இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டடியை டிஃபிகல்ட்டாக வச்சுக்காமல் சாஃப்டாக ஒரு யதார்த்தமாக பார்க்குறீங்க அப்படின்னா, அது வந்து உண்மையிலே வந்து கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, டீப்பாக உள்ளே போய்ட்றோம் மார்க்கெட்டில், என்ன ஏது உள்ளே தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் யதார்த்தமான விஷயத்தை விட்டுறோம், சாதாரணமான விஷயத்தை விட்டுறோம், எதையோ நோக்கி போயிட்டுருக்கோம். கடைசியில் வந்து எதையோ மாட்டிகிட்டு எங்கேயும் மாட்டிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இவங்க எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க? இந்த இடத்துல வாங்கினவங்க எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க? இந்த இடத்துல புக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்கன்னா என்ன, அவங்க விற்பாங்க, சேல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தப்பாக கைட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, 101க்கு மேலே போனால் பை பண்ணிக்கங்க அப்படின்வாங்க, 101க்கு மேலே போனால் பை பண்ணிக்கங்க அப்படின்வாங்க. ஸோ மேபி இந்த இடத்துல 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா அவங்க 100 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ண சொல்ல டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல 101 102 அது மாதிரி கூட போகும், 103 கூட ஒரு சில டைமில் போகலாம். ஸோ 3 ரூபா 4 ரூபா முன்ன பின்ன வித்தியாசமாகும். ஆனால் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 100 ரூபாய்க்கு மேலே 101 ஆர்டர் போட்டு வச்சுருவாங்க, பை ஆர்டர் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கு கீழே இங்கே என்ன ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஸ்டாப் லாஸ் ஈஸியாக உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூ உங்களுக்கு தேவைப்படுதா, நீங்களும் வெபினாரில் ஜாயின் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைம் டெலிகிராம் சேனலில். இல்லை சார் என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை சார், நாங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் விருப்பப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறோங்க. ஜஸ்ட் நீங்கள் என்னுடைய வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன அப்படின்ற வீடியோ எண்டிங்கில் பார்க்கலாம். ஓகே, இப்போது இது ஒரு கேண்டில் வருது இல்லைங்களா? ஸோ இந்த கேண்டலுடைய ஒரு ஷேடோ மேலே அப்பர் சைடு இருக்குதுன்னா, இது மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மாதிரி கேண்டில் க்ரியேட் ஆகுதுன்னா, ஒரு சில கன்ஃபியூஸ் இருக்கலாம். சார் இப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் பாடி டு பாடி போடுறாங்க, இது ரெசிஸ்டன்ஸ் லைன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். இல்லை ஒரு சிலர் வந்து ஷேடோ வரணும் அப்படின்றாங்க, ஷேடோ வரணுன்னாங்க. எது இது ரெசிஸ்டன்ஸ்? ஏன்னா ரொம்ப முக்கியமான டவுட் இதெல்லாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, எது அப்படின்னா இது ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் தான். ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கிடையாது, இது லைன் கிடையாது. இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்போ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் கிடையாதா, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் கிடையாதா? இந்த ஏரியாவே வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நம்ம என்ன பண்ணணும், அந்த வேலையை பார்க்கணுமே தவிர, ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலே போனால் பை எடுக்கலாம், இல்லை கீழே வந்து அதே மாதிரி ஷேடோவும் இருக்கும் கீழே, இது சப்போர்ட் அப்படின்வாங்க. அப்போ இது சப்போர்ட் இல்லையா? அப்போ இது சப்போர்ட் இல்லையா? எஸ், எல்லாமே வந்து சப்போர்ட் ஏரியா. நல்லா கவனிங்க, சப்போர்ட் ஏரியா
அந்த சப்போர்ட் ஏரியான்றதே மாற்றுறாங்க. அதான் நான் உங்களுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு உங்களுக்கு அந்த ப்ளேலிஸ்ட்டை போட்டிருக்கும் பாருங்கள். அந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஃப்ரீயாகவே போட்டிருக்கும் ப்ளேலிஸ்ட்டில். இது வந்து ட்ரேடிங் ஃபீல்டு ரொம்ப லாங் ஜெர்னி. நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு ட்ரேடிங் கரியரே நீங்கள் மாற்றிடலாம். ஆனால் யாரும் கற்றுக்கிறது விருப்பப்படல. எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லை, நான் வந்து பணம் போட்டால் ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போட்டால் டெய்லி ஒரு 20,000 கிடைக்கணும், டெய்லி 30,000 கிடைக்கணும் அப்படின்ட்டாங்க. அது எப்படி கிடைக்கும்? யார் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்குதுன்னா டெய்லி 50,000 எப்படி கறக்கலாம் தான் பார்ப்பாங்க தவிர 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு யாரும் 20,000 கொடுத்து சம்பாதிக்க மாட்டாங்க. சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை பார்க்க சொல்ல ரொம்ப நம்மளுக்கு கவனமாக இருக்கணும். நம்ம பணத்தை மார்க்கெட்டில் போட சொல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் உங்களோட கேபிட்டலுடைய மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பாதுகாத்தா தான் வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்க முடியும். சர்வைவல் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். இல்லைனா பணம் எல்லாம் உங்களை துரத்தி விட்டுரு மார்க்கெட், திரும்ப இந்த பக்கம் வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடும். ஏன்னா உங்கள்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து இங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஏரியா ஸ்டாக்ஸ் மேலே போய்ட்டு கீழே வருது அப்படின்னா ஜஸ்ட் இந்த லைன் மட்டும் போட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கிடையாது. இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு தான் சொல்ல தவிர இந்த ஒரு லைன் போட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் வந்து என்னோடய பிரைம் டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லை, இதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூ. ஸோ இந்த இதில் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏரியா பிரேக் ஆகிடுச்சுன்னா நமக்கு சேலிங்கான ஒரு வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் கட் ஆகிட்டு கீழே வந்திருக்கும். ஒரு சில டைம் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கால் அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா கீழே வரும்னு சொல்லி உங்களுக்கு ஏரியா சப்போர்ட் ஏரியா, இந்த ஏரியா கட் ஆகிடுச்சுன்னா கீழே வரும் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். இது வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் போட்டுருக்கும் பாருங்கள். அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போ நான் ஒரு லைன் போட்டுக்கணும்னா அந்த லைன் மேட்சிங் ஆச்சு, அதனால் சிங்கிள் லைனில் உட்காந்துச்சு. ஒரு சில டைமில் வந்து டபுள் லைன் உட்காரும். ஒரு சில டைமில் வந்து ஃபுல் ஏரியா வந்து ஒரு ஷேடோ டச்சாக இருக்கும், ஒரு ஷேடோக்கு நியரஸ்ட் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருந்தால் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கணும்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குங்க, என்னுடைய வெபினார் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்கள். அந்த டீட்டெயிலை காண்டாக்ட் பண்ணி என்னோடய ஃபீஸ் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள். அது மூலிமா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.